காங்கிரஸே வேண்டாம்! தி.மு.க.வில் கூண்டோடு இணைந்த காங்கிரசின் மூத்த நிர்வாகிகள். விஜயால் வந்த சிக்கல் ராகுல் காந்தி அதிர்ச்சி. அதாவது, தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி எந்த கூட்டணியில் இடம் பிடிக்கும் என்பதில் தற்போதும் கூட சஸ்பென்ஸ் என்பது நிலவி வருகிறது. தி.மு.க. கூட்டணியில் தொடருமா அல்லது த.வெ.க.வுடன் கூட்டணி அமைக்குமா என்பது விவாதமாகவே வெடித்துள்ளது. இந்த சூழலில் தேர்தல் தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளுடன் ராகுல் காந்தி ஆலோசனை நடத்துவதாக தகவல்கள் வெளியானது. ஏற்கனவே 17ஆம் தேதி ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இப்போது மீண்டும் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்னும் சில மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலுக்கான அறிவிப்பும் கூட சில வாரங்களில் வந்துவிடும் என்றே தெரிகிறது. இதனால் கூட்டணியை இறுதி செய்யும் முயற்சிகளில் அனைத்து கட்சி அரசியல் கட்சிகளும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. ஒரு பக்கம் அதிமுக தனது கூட்டணியில் பெரிய கட்சிகளை இணைக்க முயற்சிகளை எடுத்து வருகிறது. மறுபுறம் தி.மு.க. கூட்டணியிலும் திடீரென இப்போது சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் காங்கிரஸ் கட்சி தி.மு.க. கூட்டணியில் இருந்து விலகலாம் என்ற பேச்சுக்கள் எழுந்துள்ளது. விஜயின் த.வெ.க. கட்சியுடன் இந்த முறை கூட்டணியை அமைக்க சில காங்கிரஸ் தலைவர்கள் விரும்புவதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக நடந்து வருவதாகவும் தெரிகிறது. முன்னதாக காங்கிரஸ் கட்சி சார்பில் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் தலைமையில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளடக்கிய 5 பேர் கொண்ட குழு ஒன்று தேர்தல் தொடர்பாக அமைக்கப்பட்டது. இந்த குழு தி.மு.க.வுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தது. அப்போது தொகுதி பங்கீடு குறித்தும் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் அப்போது எதுவும் இறுதியாகவில்லை. அதாவது, கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் எதுவும் இறுதியாகவில்லை. அதே நேரம் காங்கிரஸ் கட்சியில் மற்றொரு தரப்பினர் த.வெ.க.வுடன் கூட்டணி அமைக்கவே தீவிரமாக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். ஆட்சியில் பங்கு என்பதை விஜய் அறிவித்துள்ளதால் அந்த கூட்டணிக்கு செல்ல ஒரு தரப்பு ஆர்வம் காட்டி வருகிறது. இது தொடர்பாக வெளிப்படையாகவே சில தலைவர்கள் பேச ஆரம்பித்து விட்டனர். தி.மு.க. மீது தங்கள் அதிருப்தியையும் வெளிப்படுத்த ஆரம்பித்துள்ளனர். இது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தி.மு.க.வை பொறுத்தவரை காங்கிரஸ் தனது கூட்டணியில் தொடர வேண்டும் என்பதையே விரும்புகிறது. அதே நேரம் கூட்டாட்சி என்பதிலும் உடன்பட்டு தி.மு.க. ரெடியாக இல்லை. இதனால் கடைசி நேரத்தில் சற்று அதிக சீட்டுகளை கொடுத்துவிட்டு கூட்டணி ஆட்சி என்பதை கைவிடச் சொல்லி காங்கிரஸை தி.மு.க. சமாதானப்படுத்திவிடும் என்றே தெரிகிறது. தமிழ்நாட்டில் தி.மு.க.வும் காங்கிரசும் பல ஆண்டுகளாகவே கூட்டணியில் இருந்து வருகிறது. இந்த கூட்டணி தமிழக அரசியலில் வெற்றி கூட்டணியாகவே இருக்கிறது. 2019 வருட லோக்சபா தேர்தல் முதலே பல தேர்தல்களில் இந்த கூட்டணி வென்றுதான் வந்துள்ளது. அதே நேரம் விஜய் தரப்பின் முதல் தேர்தல் இது என்பதால் எப்படி போகும் என்பது தெரியாது. ஆனால் விஜயின் கட்சி அறிவித்த கூட்டாட்சி என்பது காங்கிரஸ் கட்சி மாநிலத்தில் வளருவதற்கு உதவும். இதனால் காங்கிரஸ் என்ன முடிவை எடுக்கும் என்பதில் எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இந்த சூழலில் தேர்தல் தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளுடன் இன்று ராகுல் காந்தி ஆலோசனை நடத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை டெல்லி வந்துள்ளதாகவும் தெரிகிறது. கூட்டணி குறித்து இன்று மீண்டும் நடக்கும் ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி மாறுவது சரியாக இருக்குமா, ஒருவேளை தி.மு.க. கூட்டணியில் தொடர்ந்தால் எத்தனை தொகுதிகள் கேட்கலாம் உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பு இதேபோல நடத்தப்பட்ட கூட்டத்தில் காங்கிரஸ் தரப்பில் த.வெ.க. கட்சியுடன் கூட்டணி போடுவது தற்கொலைக்கு சமம் என்று கூறி வந்த நிலையில் திடீரென இப்போது மீண்டும் விஜய் கட்சியுடன் கூட்டணி போடுவது பற்றி முடிவு எடுப்பதற்கு காங்கிரஸ் கட்சியினர் கூட்டம் போட்டிருப்பது தி.மு.க.வுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு காரணம், ஏற்கனவே காங்கிரஸ் நடத்திய கூட்டத்தில் முடிவுகள் எடுத்ததன்படிதான் த.வெ.க. கட்சி வேண்டாம் என்றும்
திமுக உடனே கூட்டணியில் தொடரலாம் என்றும் முடிவெடுத்த பிறகு காங்கிரஸ் கேட்ட சீட்டுகளை திமுக தரவில்லை என்றும், அதே சமயம் ஆட்சியில் பங்கு என்ற விஷயத்திற்கும் திமுக வரவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அதனால் ஏன் இப்போது மீண்டும் காங்கிரஸ் தலைமை மனமாறிவிட்டது என்றும், இதனால் மீண்டும் தவேகா கட்சியோடு கூட்டணி செல்லலாமா என்ற யோசனையில் காங்கிரஸ் கட்சி இருக்கிறதாம். ஆனால் இப்படி மீண்டும் காங்கிரஸ் கட்சியினர் கூட்டம் நடத்துவதற்கு உண்மையான காரணமே திமுகவிடம் தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தவே இப்படி ஒரு நாடகத்தை காங்கிரஸ் கட்சி நடத்துகிறது என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இதே சமயம் காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகள் திமுகவுக்கு எதிராக இருப்பதையும் உணர்த்துகிறது. இந்த ஒரு காரணத்தால் காங்கிரஸ் கட்சியை திமுகவே கலட்டிவிட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. அப்படி காங்கிரஸ் கட்சியை திமுக கலட்டிவிடும்போது அது காங்கிரஸ் கட்சிக்கு நிறைய வழிகளில் சிக்கலை ஏற்படுத்தும். குறிப்பாக தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கும் செல்வ பெருந்தொகையிலிருந்து காங்கிரசின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவரான ப. சிதம்பரம், இவரை தொடர்ந்து ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரம் என இப்படியான முக்கியமான தலைவர்கள் அனைவரும் திமுகவில் இணைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுவும் இப்போதே காங்கிரசின் மிக முக்கிய தலைவர்கள் பலரும் திமுகவில் இணைய முன்வந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி வருகிறது. ஆக காங்கிரஸ் கட்சி என்பது திமுகவை சீண்டி பார்க்க நினைத்து தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கும் கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையையும் அழித்து கொள்ளப் போகிறது என்றே தெரிகிறது. மேலும் தவேகா கட்சியோடு கூட்டணி சேர வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் இளம் நிர்வாகிகள் தான் ஆர்வம் காட்டுகின்றனர். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் மூத்த தலைவர்கள் திமுக உடன் கூட்டணி வைப்பதைத்தான் விரும்புகிறார்கள். இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக காங்கிரசின் தலைமை என்பது காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகளின் பேச்சை தான் கேட்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தால் கண்டிப்பாக தவேகா கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சி போகாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. இது திமுகவுக்கும் நன்றாகவே தெரியும். ஆனாலும் கூட காங்கிரஸ் கட்சியினை அதன் போக்கில் விட்டு பிடிக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் திட்டமாகவும் இருக்கிறது. அதனால்தான் காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய வேண்டுமோ செய்யட்டும் என்று அமைதியாக காத்திருக்கிறது திமுக. அதே சமயம் திமுகவை விட்டுவிட்டு தவேகா கட்சியோடு கூட்டணி போட்டால் இதுதான் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் கடைசி தேர்தலாகவும் மாறிவிடும். ஏனென்றால் இப்போது இருக்கும் சூழ்நிலையின்படி விஜயின் கட்சிக்கு தமிழகத்தில் சொல்லும்படியான வெற்றி சதவீதம் இல்லை. என்னதான் 20% வரை வாக்குகளை விஜய் பெறுவார் என்று கருத்து கணிப்புகள் கூறினாலும் அந்த வாக்குகள் என்பது தமிழகத்தில் மொத்தமாக கிடைக்கும் வாக்குகள்தான். ஆகவே அதை வைத்து ஒரு எம்எல்ஏவை கூட விஜய் கட்சியால் உருவாக்க முடியாது. அப்படி இருக்கும்போது விஜய் கட்சியை நம்பி போகும் காங்கிரஸுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், தற்போதைய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி திமுகவோடு கூட்டணி செல்ல வேண்டுமா அல்லது விஜயின் கட்சியோடு கூட்டணி செல்ல வேண்டுமா என்பதை பற்றியும், இதில் எந்த முடிவு காங்கிரஸ் கட்சிக்கு நல்லது என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.